பாலம் வாசகர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்றைக்கு உங்களிடையே நான் அறிமுகப்படுத்தவிருக்கும் நூல் மக்களிசை மேதை எம்பி சீனிவாசன். என்னுடைய ஆசிரியர் இக்பால் அகமது என்பவர் இந்த நூலை எழுதியிருக்கிறார். இந்த நூலை நான் அறிமுகப்படுத்த தேர்ந்தெடுத்ததுக்கு காரணம் இருக்கிறது. இது வழக்கமான ஒரு நூல் அல்ல. இக்பால் அகமது ஒரு 4 வருட உழைப்பிற்கு பின் இந்த நூலை ஒரு உருவாக்கியிருக்காரு. ரொம்ப ஆய்வுகள் செய்து இந்த நூல் உருவாக்கப்பட்டிருக்கு. இங்க இருக்கிற எத்தனை பேருக்கு எம்பி சீனிவாசன் தெரியும் என்று எனக்கு தெரியாது. இங்க யாருக்காவது தெரியுமா? எம்பி சீனிவாசன் கேள்விப்பட்டிருக்கீங்களா? எம்பி சீனிவாசன் அடிப்படையில் தெரியும் என்று சொல்கிறவர்களுக்கு அவர் ஒரு இசையமைப்பாளர் என்று தெரியும். அடுத்ததாக சில பேருக்கு அவர் ஒரு சேர்ந்திசை ரொம்ப தேர்ந்தவர், அந்த குழுவை உருவாக்கி அதனுடைய ஒருங்கிணைப்பாளராக தமிழ்நாட்டில் இருந்தவர் என்பது தெரியும். ஆனால் அவருடைய வரலாறு என்பது அதோடு சுருங்கி விடுவது அல்ல. அதாவது எம்பி சீனிவாசனை பற்றி சொல்வதற்கு முன்னால் அவருடைய குடும்பத்தினுடைய பின்புலத்தை நாம் அறிந்து கொள்வது கொஞ்சம் உதவியாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். எம்பி சீனிவாசன் அடிப்படையில் ஒரு பிராமண குலத்தில் பிறந்தவர். அவங்களுடைய பூர்வீகம் ஐயர் என்று அவர்கள் அழைக்கப்பட்டாலும் அவருடைய பூர்வீகம் பார்த்தீங்கன்னா மத்திய பிரதேசம். மத்திய பிரதேசத்திலிருந்து அவங்க புலம்பெயர்ந்து சிவகங்கை வரைக்கும் வந்திருக்காங்க. சிவகங்கை மன்னரிடத்தில் அவங்க அப்பா முக்கிய ஆலோசகராக பணியாற்றியிருக்காரு. அவங்க எப்படி அங்கிருந்து வந்தவங்க என்று கண்டுபிடிப்பதற்கு அவர்களுடைய குடும்பத்தில் அந்த ஏதாவது சடங்கு சம்பிரதாயங்கள்ல மந்திரம் ஓதுவாங்க இல்லையா, அந்த மந்திரத்துல நர்மதை நதியினுடைய பெயர் இருக்கு. நர்மதை நதியினுடைய பெயர் நார்மலா இங்க வராது, அங்கே வரும், நர்மதை வராது. அதனால அங்கிருந்து புலம்பெயர்ந்து வந்தவர்களாக கருதப்படுகிறார். அவருடைய அடிப்படையான விஷயம் என்னன்னு சொல்ல வேண்டியது விஷயம் என்னன்னா, அவருடைய மகன், அவருடைய பெயர் சிவன் என்று அழைக்கிறாங்க, அவரை சொல்றாங்க. ஆனா தர்மபுரி அவர் சிவன்னே சொல்லுவோம். சிவன் அவர் சிவன் அடிப்படையில் சடங்கு சம்பிரதாயங்கள்ல சாஸ்திரங்கள்ல நம்பிக்கை இல்லாதவர். அந்த காலத்திலேயே அவர் படித்தது வேளாண் தொழில்நுட்பத்துறையில படிச்சிருக்கிறாரு, அக்ரிகல்ச்சர் படிச்சிருக்காருன்னு வைங்களேன். அவர் அந்த காலத்திலேயே பூநூலை அறுத்து எறிஞ்சிட்டாரு. தன்னுடைய திருமணத்திற்கு பிறகு அவங்க அப்பா பேரு நாராயணசாமி. அவரும் இந்த சடங்கு சம்பிரதாயங்கள்ல நம்பிக்கை இல்லாதவர். அவருடைய மகன் தான் சிவன். சிவனோட கூட பிறந்தவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா பாலகிருஷ்ணன், அவருடைய மகன், சிவனுடைய மகன் பேர் பாலகிருஷ்ணன். அப்புறம் எம்ஆர் வெங்கட்ராமன். எம்ஆர் வெங்கட்ராமன் யாருக்காவது தெரியுமா? எம்ஆர் வெங்கட்ராமன் தமிழ்நாட்டில் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய பொதுச் செயலாளராக 2 முறை இருந்தவர். சுதந்திரத்துக்கு முன்னாடி இருந்தவர், சுதந்திரம் அடைந்த பிறகும் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய செயலாளராக இருந்தவர். அவருடைய சித்தப்பா அவர் சொல்ல போனா எம்பி சீனிவாசன் தான் அந்த பாலகிருஷ்ணனுடைய மகன். இன்னொரு மகன் பேரு நாடாமங்கலம் கோவிந்த் என்பவர் அடுத்தவர். அப்புறம் இன்னும் அவருக்கு பார்த்தீங்கன்னா கல்யாண சுந்தரம் என்ற மகன் இருக்காரு, கோவிந்தாபாய். அப்புறம் கோவிந்தாபாய் என்ற மகளும் இருக்காங்க, அலமேலு என்ற மகளும் இருக்காங்க. இது அவங்களுடைய குடும்பம். இந்த குடும்பத்துல பாரம்பரியமாகவே பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு முற்போக்குத்தன்மை இருக்கு. அதாவது இந்த மூட நம்பிக்கை, சாதி சடங்கு சம்பிரதாயங்களின் நம்பிக்கை, இதையெல்லாம் கடந்து வந்ததாக அந்த குடும்பம் வாழ்ந்து வருகிறது. அந்த குடும்பத்துல ஒரு சுவையான இத விஷயத்த சொல்றாங்க. அதாவது இந்த கோவிந்தா பாய், அதாவது கோவிந்தா பாயினுடைய மகள் பேரு லட்சுமி.
அந்த லட்சுமி என்பவருடைய மகள் வந்து லோகசுந்தரி. அந்த லோகசுந்தரி வந்து வீட்டில் வீணை வாசிச்சுட்டு பாடிக்கிட்டு இருக்காங்க, தியாகராஜ கீர்த்தனை ஒன்று பாடிக்கிட்டு இருக்கு. அப்போ ஒருத்தர் உள்ள வராரு. அந்த உள்ள வரவர் இந்த பாட்டை கேட்டோடனே அந்த பெண்ணின் மேல ஒரு காதல் வந்தது. அந்த பெண்ணையும் அவர் திருமணம் பண்ணிக்கிறாரு. அவர் யாருன்னா சி.வி. ராமன். ஸோ அந்த குடும்பத்துக்கு ஒரு இந்த மாதிரியான ஒரு பாரம்பரிய மிக்க குடும்பம். அந்த குடும்பத்துல மகனாக பிறந்தவர் தான் வந்து அந்த பாலகிருஷ்ணனுடைய மகனாக பிறந்தவர் தான் வந்து எம்ஆர்வி. அப்போ எம்ஆர்விக்கு அவருக்கு முன்னாடியே அவருடைய தந்தை தாத்தா இவங்களுடைய முறையில் பார்த்தீங்கன்னு சொன்னா அது ஒரு முற்போக்கான குடும்பமா இருக்கு. எம்ஆர்வியினுடைய தந்தை பாலகிருஷ்ணன் வந்து கடைசியில அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி கோவை, அப்போ அது அக்ரிகல்ச்சர் காலேஜ்னு சொல்லுவாங்க, அதனுடைய பிரின்சிபலாக இருந்து ரிட்டையர் ஆனவர். அவர் பல ஆய்வுகளை மேற்கொண்டிருக்காரு, பல ஆய்வு கட்டுரைகளை எல்லாம் வெளியிட்டிருக்கிறாரு. அவருடைய இந்த குடும்பத்திலேயே இன்னொருத்தர் வராரு. அதாவது வந்து இந்த லோகசுந்தரிக்கும் இவங்களுக்கும் பிறந்தவர் வந்து மீனா அப்படிங்கிற பெண். சி.வி. ராமன் உங்களுக்கு இந்த குடும்பத்தில் அவங்க பிறந்தவங்க மீனா. இந்த மீனாவை வந்து அனந்தநாராயணன் என்பவர் திருமணம் பண்ணிக்கிறார். இந்த மீனா அனந்தராமாயணன் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா அந்த அனந்தநாராயணன் வந்து சினிமா துறையில ரொம்ப ஆர்வம் உள்ளவராக இருக்கிறார். அவர் வந்து லண்டன் போயிட்டு வர்றாரு, அங்கே படம் காமிக்கிறாரு, இங்கே வந்து ஒரு ஸ்டுடியோ ஆரம்பிக்கிறாரு, ஒரு ஒளிப்பதிவு கூட வந்து இதில் ஆரம்பிக்கிறாரு. அதாவது சீனிவாசன் ஸ்ரீ சீனிவாஸ் சினிடோன், அது வந்து சவுண்ட் சிட்டின்னு சொல்லுவாங்க. அதுல அவருடைய மனைவியை, அவங்க வந்து 8ஆம் வகுப்பு என்னமோ தான் படிச்சிருக்கிறாங்க, அவருடைய மனைவியை பயிற்சி கொடுத்து சவுண்ட் இன்ஜினியரா மாத்துறாரு. அந்த காலத்துல வந்து கேள்விப்படாத விஷயம். ஒரு இந்த மாதிரியான ஒரு இதுல வந்து படிக்காத ஒரு பெண் வந்து கத்துக்கிட்டு அவங்க சவுண்ட் இன்ஜினியரா இருந்து பல படங்களுக்கு சவுண்ட் இன்ஜினியரா பணியாற்றிருக்காங்க. இவங்களை பற்றிய கட்டுரையை ஏற்கனவே நான் வேற ஒரு சிற்றிதழில் அவங்கள பத்தி படிச்சிருக்கேன். இப்போ நம்ம திரும்ப எம்பி சீனிவாசனுக்கு வருவோம். எம்பி சீனிவாசன் தன்னை வந்து சுதந்திர போராட்ட காலத்திலிருந்து தன்னை வந்து மாணவர் இயக்கத்துல தன்னை இணைத்துக் கொள்கிறார். அப்போ வந்து கம்யூனிஸ்ட், காங்கிரஸ், முஸ்லீம் லீக்கு இந்த மாதிரி பல இயக்கத்தை சேர்ந்தவர்கள் சேர்ந்து ஒரு மாணவர் அமைப்பை உருவாக்கி இருக்கிறாங்க. அவங்க சுதந்திர போராட்டத்துல தீவிரமாக இருக்காங்க. இப்போ அன்னைக்கு வந்து வெள்ளையரை எதிர்த்து சென்னையில வந்து தீவிரமான போராட்டம் நடக்குது. இவர் வந்து பிரசிடென்சி காலேஜில் சேர்றார். பிரசிடென்சி காலேஜில் சேர்ந்த பிறகு அந்த பொதுவான எல்லா கல்லூரிகளிலும் இருக்கக்கூடிய மாணவர் அமைப்புக்கு இவர் தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுகிறார். செயலாளராக தேர்ந்தெடுக்கப்படுகிறவர் பி. ராமச்சந்திரன். பி. ராமச்சந்திரன் உங்களுக்கு தெரியாது. பி. ராமச்சந்திரன் யாருன்னா விஜய் சங்கர் ஃப்ரண்ட்லைன் இருக்கார் இல்லையா, அவருடைய அப்பா கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய பொலிட் பியூரோ மெம்பரா இருந்தவர். ஸோ இவங்க இருவரும் சேர்ந்து தான் அந்த மாணவர் இயக்கத்துல அவங்க தீவிரமாக பணியாற்றுறாங்க. அந்த மாணவர் இயக்கத்துல அவங்க பணியாற்றும் போது இந்த போராட்டங்கள் வெடிக்குது. குறிப்பான போராட்டம் என்று சொன்னால் பம்பாயில கப்பற்படை எழுச்சி உருவாகுது. மாலுமிகள் வந்து பம்பாயில வந்து மிகப்பெரிய போராட்டத்தை, சுதந்திர போராட்டத்தை அவங்க வந்து மாலுமிகளே பங்கெடுக்கிறாங்க. காந்திஜி கூட அதை கண்டிக்கிறார். அதாவது வந்து ஒரு இராணுவம் இப்படி இறங்கினா சுதந்திரத்துக்கு பிறகு அந்த இராணுவம் வந்து ஒரு கட்டுப்பாடு இல்லாமல் போயிடும்ல, அவங்க பண்ணக்கூடாதுன்னு காந்தி சொல்றாரு. அதனால எடுபடலை. 46, 45, 46 அந்த காலகட்டத்தில் அந்த எழுச்சி நடக்கும்போது அந்த எழுச்சி தமிழ்நாட்டுக்கும் பரவுது. தமிழ்நாட்டில் சென்னையில் அதை எதிர்த்து ஒரு நாள் ஹர்த்தால் நடக்குது. சென்னையில் முழு கடை அடைப்பு, ஏகப்பட்ட தொழிற்சங்கங்கள் பங்கெடுக்குது, பல்லாயிரக்கணக்கான மக்கள் பங்கெடுக்கிறாங்க. போலீஸ் வருது, தடியடி நடக்குது. இப்போ இதில் வந்து கைது செய்யப்படுபவர்கள் யாராக இருக்காங்கன்னா எம்.ஆர். வெங்கட்ராமனுக்கு மண்டையில் காயப்படுது. அவர் வந்து வன்முறையில் ஈடுபடுறவங்கள தடுத்து நிறுத்த போறாரு. அப்போ அவரையும் போலீஸ் அடிக்குது. மாணவர் இயக்கத்தை சேர்ந்த எம்பி சீனிவாசனும் ராமச்சந்திரனும் கைது செய்யப்படுறாங்க. அப்புறம் இவரும் கைது செய்யப்படுறாரு. எம்.ஆர். வெங்கட்ராமன் அவர் தனி, சித்தப்பாவாக இருந்தாலும் அவர் தனி, அவரும் கைது செய்யப்படுறாரு. ஸோ இந்த மாணவர் இயக்கத்தில் இவர் வந்து தீவிரமாக இயங்குறாரு. பின்னாடியே கம்யூனிஸ்ட் கட்சியிலையும் தன்னை இணைத்துக்கிறார். பின்னாடியே சுதந்திரத்துக்கு பிறகு சுதந்திர போராட்ட காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 1951 முதல் எதிர்கட்சியாக கம்யூனிஸ்டுகள் வராங்க. அப்போ ஏ.கே. கோபாலன்
என்பவர் தான் வந்து அவர் ஒரு முக்கியமான தலைவர் கேரளத்துல. அவர் தான் எதிர்கட்சி தலைவராகிறார். அவர் தான் எதிர்கட்சி தலைவராகிறார். அவருக்கு உதவியாளராக இருக்கிறதுக்காக இவரை வந்து டெல்லிக்கு போக சொல்றாங்க. இவரும் அதை ஏற்று முன்னேற ஊழியராக டெல்லியில போய் ஏகே கோபாலன் கீழே பணிபெற்றார். அப்பதான் அவருக்கு கலைஞர்களோட அறிமுகம் ஏற்படுது. இந்தியன் பீப்புள் தியேட்டர் அசோசியேஷன் என்கிற ஒரு அமைப்பு அங்க செயல்பட்டு இருக்கிறது. இப்டா என்று அதை அழைப்பார். அந்த இப்டால இருக்கக்கூடியவர்களுடன் இவருக்கு பரிச்சயம் ஏற்படுது. பரிச்சயம் ஏற்படும் போது அவர்களுடைய இசை, அவர்களுடைய நாடகங்கள், இதையெல்லாம் போய் அவர் கவனிக்கிறார், பார்க்குறாரு, அவங்களோட ஒரு நட்பு ஏற்படுத்திக்கிறார். அந்த இப்டாவை பொறுத்த வரைக்கும் அந்த பெயர் இப்டா, இந்தியன் பீப்புள்ஸ் தியேட்டர் அசோசியேஷன் என்ற பெயரை வைத்தவர் யாருன்னு சொன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். ஹோமி ஜஹாங்கீர் பாபா. ஹோமி பாபா அவர் தான் அந்த இப்டாங்கிற பெயரை பரிந்துரைத்திருக்காரு. அவருக்கு கூட ரோமன் லாரன்ட் வந்து இதை ஊக்குவிச்சிருக்காரு. ஸோ அந்த பாரம்பரியமும் இப்டாவுக்கு இருக்கிறது. இந்த இப்டால யாராவது செயல்பட்டு இருக்காங்க அப்படி என்று ஒரு நீண்ட பட்டியலே இருக்கு. பார்த்தீங்கன்னு சொன்னா அது ஒரு மிக முக்கியமான இயக்கமாக கருதப்படுகிறது. இந்த டீஸ்டா ஷெட்டல்வாட் இங்க சேலத்துக்கு வந்திருந்த போது இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கத்திற்காக அவரை பேட்டி காண சொன்னாங்க. என்னதான் பேட்டி காண சொன்னாங்க, ஒரு மணி நேரத்துக்கு மேல அவங்க கிட்ட பேசணும். அவங்க என்ன கேட்டாங்கன்னா, இவங்களும் கூட இருந்தாங்க. ஆமா, அவர்கள் கூட இருந்தாங்க. அது அவங்க கிட்ட பேசும்போது அவங்க என்கிட்ட ஒரு கேள்வி கேட்டாங்க. அதாவது இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கம், கம்யூனிஸ்ட் இயக்கம் சார்ந்து நீங்க பேச வந்திருக்கீங்க. மும்பைல ஒரு மிகப்பெரிய அளவுல 50% அளவுக்கு கலைஞர்கள் வந்து இடதுசாரி இயக்கத்துல இருந்தாங்க. அவங்கெல்லாம் இப்ப எங்க காணாம போயிட்டாங்க? இப்பெல்லாம் யார் இருக்காங்க? கேள்விக்கு எங்கிட்ட பதில் இல்ல. அவங்க ஆக்ரோஷமா ஒரு கேள்வியை அவங்க எழுப்பினாங்க. இப்ப பாத்தீங்கன்னா இந்த இப்டால இருக்கக்கூடியவர்கள் வந்து ஒரு பெரிய லிஸ்டே இருக்கு. அந்த லிஸ்ட்ல நம்ம எதிர்பார்க்காதவர்களுடைய பேரெல்லாம் கூட இருக்கும். யாருன்னு பாத்தீங்கன்னா முல்க்ராஜ் ஆனந்த் இருந்திருக்காரு அதுல, மோகன் செகல், பிருத்விராஜ் கபூர், பண்டிட் ரவிசங்கர், ஏகே ஹங்கல், ஹபீப் தன்வீர், ஹேமந்த் குமார், சலீல் சௌத்ரி, கயாம், தேவானந்த், ஹரிந்தர் சட்டோபாத்யாயா, சம்பு மித்ரா, கைஃபி ஆஷ்மி, மஜ்ரு சுல்தான்புரி தெரிஞ்சிருக்கும், பாடலாசிரியர், ஷஹீர் லூதியான்வி, ரொமேஷ் தாப்பர், ஹிமா தேவி, சைலேந்திரா, பிரேம் தாவன், இஸ்மத் தகாய், கனு கோஷ், சேத்தன் ஆனந்த், தினா பாதக், சச்சின் சங்கர், உத்பல் தத், ரித்விக் கட்டக், சஞ்சீவ் குமார், பாசு பட்டாச்சாரியா, பிமல் ராய், கே சுப்பிரமணியம், டி சலபதி ராவ், டோபில் பாசு, சத்யன் கபூர், தபஸ்சன், குல்தீப் சிங், அஞ்சன் ஸ்ரீவத்சா, ராகேஷ் படி, ஹேமங் விஸ்வாஸ், புபேன் ஹசாரிகா, அனில் பிஸ்வாஸ், அலி சர்தார் ஜாப்ரி ஆகிய புகழ்பெற்ற கலைஞர்கள் எல்லாமே அந்த இப்டால இருந்திருக்கிறார். அப்போ இந்த இப்டால வந்து பாடகர் கிஷோர் குமாருடைய முதல் மனைவி, அவங்க இறந்துடுறாங்கன்னு நினைக்கிறேன், அல்லது விவாகரத்தான்னு தெரியல, அவங்க ரூமா குஹா தாக்கூர் தான் வந்து அந்த ஒரு சேர்ந்து இசைக்குழுவை வந்து அவங்க வந்து 1958 நிறுவுறாங்க. அதை வந்து உருவாக்குனது மட்டுமில்ல, அதை வந்து அவங்க உருவாக்குனாங்க. ஆனா அந்த சேர்ந்து இசைக்குழுவுக்கு இசை அமைத்து அதனுடைய ஒருங்கிணைப்பாளர் யாருன்னு பாத்தீங்கன்னா பண்டிட் ரவிசங்கர். அவர் தான் வந்து அந்த சேர்ந்து இசைக்குழுவினுடைய கண்டக்டர். அவர் தான் கிரியேட்டர்னு கூட சொல்லலாம். முதல்ல அவங்க வந்து இந்த சாரே ஜஹான் சே அச்சா, தேசிய கவி டாக்டர் இக்பால் அவர் எழுதின சாரே ஜஹான் சே அச்சா என்ற பாடலை வந்து நாடெங்கும் பாடக்கூடிய ஒரு பாடலாக மாற்றுறாங்க. அதை ஒரு சேர்ந்து இசையாக அவங்க உருவாக்குறாங்க. ஆனா இந்த சாரே ஜஹான் சே அச்சா வந்து இப்போ இந்த ஜனவரி 26 குடியரசு தினம் முடிந்து ரிட்ரீட் ஒன்று நடக்கும். ஒரு 5 நாள் கழிச்சு இராணுவம் எல்லாம் முடிச்சுட்டு திரும்புவாங்க. அப்போ இதை இசைப்பாங்க. பிஜேபியில் இருக்கிறவங்களுக்கு போதுமான விவரம் தெரியாதனால இதை இசைக்கலன்னு நான் நினைக்கிறேன். இதை வந்து அப்படியே தொடர்ந்துட்டு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா
இக்பால் ஒரு முஸ்லீம் மட்டும் இல்ல, அவரு பாகிஸ்தானை ஆதரிச்சு பின்னாடி பாகிஸ்தான் போயிடுறார், பாகிஸ்தானுக்கு போயிடுறார். ஆமா, அந்த பிரிவினையை அவர் ஆதரிக்கிறாரு, அவர் பாகிஸ்தானுக்கும் போயிடுறார். ஆனா அவருடைய பாடல் வந்து இன்னைக்கும் வந்து இசைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. தேவானந்த் அந்த காலத்துல ஒரு படம் ஒன்று எடுத்தார், நான் கல்லூரி காலத்துல பார்த்துருக்கேன் அந்த படத்தை. அந்த படத்துல இந்த பாடல் 2-3 தடவை வரும். ஏண்டா வருது அப்படிங்கிறதுக்கு விட இப்ப எனக்கு இப்பதான் கிடைக்குது. ஏன் இந்த பாடல் இந்த படத்துல, ஏன்னா தேவானந்த் வந்து பின்னாடி எல்லாம் ஒரு கமர்ஷியல், தேவானந்த் ஜீனல் எல்லாம் நடிச்ச படம் அது, அதுல ஏன் இந்த பாட்டு வருது அப்படின்னு பார்த்தா அது இந்த பாதிப்பு அவருக்கு இருந்திருக்கு என்று நமக்கு தெரிய வரும். அப்புறம் முக்கியமா சொல்ல வேண்டியது என்னன்னு சொன்னா, இவரு 1951 இருந்த பிறகு இவர் என்ன பண்றாரு, 1955 தமிழ்நாட்டுக்கு வந்துடுறாரு. சீனிவாசன் தமிழ்நாட்டுக்கு வந்துடுறாரு, எம்பி சீனிவாசன். இந்த இசை கலைஞர்கள் இதனால அவர் கவரப்படுறாரு. தமிழ்நாட்டுல இந்த மாதிரி ஒரு இசைக்குழு இல்லையே, கலைஞர்கள் இல்லையே. ஏன்னா இவர் வந்து இந்த சேர்ந்து இசை நடக்கும் போதெல்லாம் இவர் தான் பாடுவார், பாரதியினுடைய பாடலை இவர் தனியா பாடுவார். இவருக்கு அந்த ஏக்கம் வந்திருக்கு. அப்புறம் தமிழ்நாட்டுக்கு வராரு. தமிழ்நாட்டுல இங்க நாட்டுப்புற இசை பல விஷயங்களுக்கு உள்ள போய் அதையெல்லாம் தெரிஞ்சுக்கிறாரு. அவர் என்ன பண்றாரு, தென் தமிழ்நாடு பகுதிக்கு வரும்போது, குறிப்பாக தேனி மாவட்டத்துல ஒரு இசைக்குழு உருவாக்குறாரு. அந்த இசைக்குழுவுல ஒரு இளைஞரை தேர்வு செய்து உருவாக்குறாரு. அவர் தான் பாவலர் வரதராசன். பாவலர் வரதராசனுடைய இசைக்குழுவை உருவாக்குனவர் எம்பி சீனிவாசன். அது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். ஏன்னா எம்பி சீனிவாசன் உருவாக்கின அந்த பாவலர் வரதராசனுடைய இசைக்குழு தான் தமிழகம் எங்கும் பட்டி தொட்டி எங்கும் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய பாடல்களை அவர்கள் பிரச்சாரம் செய்தார்கள். அந்த குழுவுல ராசையா என்ற இளையராஜாவும் அமர்சிங் என்ற கங்கை அம்பரனும் அந்த குழுவில் இடம்பெற்றார். பெண் குரலில் வந்து இளையராஜா பாடுவார். அது ஸோ அந்த குழு தமிழ்நாடு முழுக்க ஒரு பிரபலமான குழுவாக இருந்தது. ஆனால் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய குழுவாக இருந்ததுனால அதில் நிறைய சிரமங்களையும் அவங்க அனுபவிச்சாங்க. காசு இருக்காது, அவங்க காசு கொடுக்க முடியாத நிலைமை இருக்கும், இதெல்லாம் இருந்த பல சிரமங்களே அதில் அனுபவிச்சிருக்காங்க என்பது வந்து உண்மைதான். ஆனால் அது முழு ஆதரவு வந்து கட்சி கொடுத்தாங்க, அவங்கள கொஞ்சம் காப்பாற்றினாங்க என்பதும் ஒரு உண்மை. அப்புறம் அங்க பார்த்தீங்கன்னு சொன்னா மணவாளன் அப்படிங்கிறவர் மதுரையில் இருந்தார். இந்த மணவாளன் என்பவர் யாருன்னா, அவர் ஒரு ஹிந்தி கற்றுக்கொண்ட ஹிந்தி பண்டிட், ஆனால் தமிழை மிகவும் நேசிக்கக்கூடியவர். அவருடைய நட்பு வந்து எம்பி சீனிவாசனுக்கு கிடைக்குது. இப்போ எம்பி சீனிவாசனும் அவரும் சேர்ந்து ஒரு இசை ஆர்வத்தில் பல விஷயங்களை செய்கிறாங்க. அப்பதான் அவங்க ஒரு பாடலை உருவாக்குறாங்க. அந்த பாடல் வந்து விடுதலை போரில் வீழ்ந்த மலரே தோழா எம் தோழா என்ற பாடல். இந்த பாடல் வந்து சேர்ந்து இசையில நீங்க கேட்டீங்கன்னா தான் தெரியும் அந்த பாடலுடைய ஈர்ப்பு. நீங்க கேட்டிருக்கீங்களா? அந்த பாடல் வந்து கோவையில கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநாடு நடந்தது. அந்த மாநாட்டில் நான் பிரதிநிதியாக கலந்துட்டேன். அந்த மாநாட்டில் சங்கரையா அந்த பாடலை கேட்டும்போது அப்படியே கண்ணிலேருந்து அவர் கண்ணிலேருந்து கண்ணீர் வருது, அழறாரு. அப்ப அந்த காலத்துல அந்த அளவு எழுச்சியூட்டப்பட்ட ஒரு பாடலாக அது இருந்திருக்கு. அந்த பாடலை வந்து இவங்க கிரியேட் பண்ணியிருக்கிறாங்க, மணவாளன். ஆனா இந்த மணவாளனுடைய வாழ்க்கை வந்து ஒரு துயரமா முடியுது. அது என்னன்னா, இந்த மணவாளனை வந்து ஒரு திருட்டு கேஸ்ல போலியாக ஜோடனை செய்து காங்கிரஸ் அரசாங்கம் 13 பேர்ல ஒருத்தராக இவரை சேர்க்கிறாங்க. மாரி என்பவரையும் சேர்க்கிறாங்க, அவரும் வந்து ஒரு கம்யூனிஸ்ட். இப்போ இந்த மாரியையும் மணவாளனையும் போலீஸ் வந்து உள்ள அடைச்சி என்கவுண்டர்ல சுட்டு தள்ளிட்டாங்க. 2 பேரையும் சுட்டு தள்ளிடுறாரு. ஐவி சுப்பையான்னு ஒருத்தர் இருக்காரு, அவரை வந்து பசியாலேயே மரணம் அடைகிறார். இதெல்லாம் வந்து மணலி கந்தசாமி பதிவு பண்ணியிருக்கிறார். இப்போ இந்த இவங்களோடு தொடர்புல இருந்து ஒரு எழுச்சி பெற்றவர் எம்பி சீனிவாசன். இந்த அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, இந்த குழுவில், அதாவது நான் சொன்ன அந்த இப்டா இருக்கு இல்லையா, இப்டா குழுவில் வந்து இருந்த சலீல் சௌத்ரி வந்து எம்பி சீனிவாசனுக்கு ஒரு உத்வேகத்தை கொடுத்துருக்காரு. சலீல் சௌத்ரின்னு சொன்னோன்னே நமக்கு ஞாபகம் வர வேண்டிய படம் செம்மீன். தமிழில் வந்து அழியாத கோலங்களுக்கு அவர் இசையமைச்சிருக்காரு. 3 படங்கள், தூரத்து இடி முழக்கம், இன்னும் வேற ஒரு படம், 3 படங்களுக்கு அவர் இசையமைச்சிருக்கிறார்.
சலீல் சௌத்ரி வந்து ரொம்ப புகழ்பெற்ற இசையமைப்பாளர். மதுமதி என்ற ஹிந்தி படத்துக்கு அவர் தான் இசையமைச்சிருக்காரு. ரொம்ப அற்புதமான முறையில் இசையமைச்சு அந்த பாடல்கள் எல்லாமே ஹிட். அந்த காலத்தில் திலீப் குமார் நடிச்சது இன்னி வரைக்கும் கேட்கலாம், இன்னி வரைக்கும் ஹிட். அது இந்த பாடல்கள் எல்லாமே ஹிட். சலீல் சௌத்ரி வந்து வெறும் சாதாரணமாக செம்மீனுக்கு இசையமைக்கல, அவர் கேரளாவில் போய் தங்குறார். கேரளாவுக்கு போய் தங்கி பல இடங்களுக்கு போய் அந்த இசையை புதுமையான இசையா உருவாக்குறாரு. அது வரைக்கும் கேரள மக்கள் கேட்டறியாத புதுமையான இசை, ஆனா அந்நியப்பட்ட இசையும் அல்ல. அந்த படத்துல இருக்கிற அந்த 4 பாடலையும் வந்து திரும்ப திரும்ப எவ்வளவு தரம் வேணா கேட்கலாம். அப்படிப்பட்ட ஒரு இசையமைப்பாளர் சலீல் சௌத்ரி. அந்த சலீல் சௌத்ரியும் வந்து இவருக்கு ரொம்ப உத்வேகம் கொடுக்குறாரு. அவர் இன்னொரு படத்துக்கு வந்து ராசலீலா என்ற இன்னொரு படத்துக்கும் மலையாள படத்துக்கும் இசையமைச்சிருக்கிறாரு. 1985 பின்னாடி இவங்க எல்லாம் கூடி இந்தியா முழுக்க ஒரு அமைப்பை உருவாக்கணும். இந்த இப்டா வந்து மாநிலத்துக்கு மாநிலம் தனித்தனியாக உருவாக்கிட்டு இருக்கு. ஒரு அகில இந்திய அமைப்பை உருவாக்கணும்னு முயற்சி பண்றாங்க. அது வந்து 1986 அது வந்து ஹைதராபாத்ல உருவாகுது. இதுக்கு நடுவில் இவர் சென்னையில் இருக்கும்போது எம்பி சீனிவாசன் முழுமையாக, ஏன்னா பொலிட்டிக்கலாகவும் இருக்கார், ஒர்க்கராகவும் இருக்காரு, முழுமையாக ஒரு இசைப்பணியில் ஈடுபட முடியாதனால அவர் என்ன நினைக்கிறாரு, தனக்கு ஒரு உதவியாளர் இருந்து அவரும் தன்னோடு ஈடுபட்டால் நல்லா இருக்கும் அப்படின்னு இருக்காரு. அவர் வந்து ஒருத்தர் வந்து ஒரு தொழிற்சாலையில் இருக்கக்கூடிய ஒரு தொழிலாளி பேரை சஜஸ்ட் பண்றாங்க. அவர் வந்து யாருன்னா, அவர் பேர் சேகர், ஆர்கே சேகர். இந்த ஆர்கே சேகர் இவருடைய அசிஸ்டண்டா செய்கிறாரு. ஆர்கே சேகர் வந்து ஏராளமான மலையாள படங்களுக்கு இசையமைச்சவர், பல இதில் மியூசிக் கண்டக்டராக இருந்தவர், ரொம்ப ஒரு திறமைசாலி. அவருடைய மகன் தான் திலீப் என்கிற ஏஆர்எம். அவரை ஆர்கே சேகரை உருவாக்குனதும் யாருன்னு பார்த்தீங்கன்னா எம்பி சீனிவாசன். ஆர்கே சேகர் ரொம்ப புகழ்பெற்ற டைரக்டராக இருந்தவர். பின்னாடி அவர் இறந்து போன பிறகு குடும்பம் வறுமையில் இருக்கும்போது அவர் பயன்படுத்தின இசைக்கருவிகளை எடுத்து சென்று அதை வாடகைக்கு விட்டு, ஏஆர் ரஹ்மான் வாடகைக்கு விட்டு சில மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்டை கற்று ஒரு குழந்தை தொழிலாளியாக இருந்து வந்தவர் தான் வந்து ஏஆர் ரஹ்மான். ஏன்னா பத்மா சேஷாத்ரி ஸ்கூலில் ஃபீஸ் கட்ட முடியாதுன்னு அவரை வந்து நிறுத்திடுறாங்க. அப்புறம் அவர் இஸ்லாம் மதத்திற்கு சில காரணங்களால இஸ்லாம் மதத்துக்கு அவர் மாறுறாரு. அது ஏஆர் ரஹ்மானுடைய கதை. ஆர்கே சேகரை பொறுத்த வரைக்கும் அவர் வராரு. இதில் வரக்கூடிய முக்கியமான, இவருடைய வாழ்க்கையில முக்கியமான தலையீடு செய்யக்கூடிய ஒரு யாருன்னா நிமாய் கோஷ். நிமாய் கோஷுக்கு தனி வரலாறு இருக்கு. நிமாய் கோஷ் வந்து ஒரு ஒளிப்பதிவாளர். அவர் வந்து பெங்கால்ல ஒரு ஏற்கனவே 4 படம் பண்ணியிருக்காரு. அதுல ஒரு முக்கியமான படம் சின்னமூல். திருநாமூல்னு சொல்றோம்ல, திருநாமூல்னா புல்லு, 3 புல்லு இருக்கும். இந்த சின்னமூல் என்பது மண்ணில் இருந்து பிடுங்கி எறியப்பட்ட புல். இந்த சின்னமூல் என்கிற படத்தை அவர் எடுத்து, அது இந்தியாவில் ரொம்ப ரொம்ப அற்புதமான படம் சொல்றாங்க. அது இந்தியாவில் பெரிய வரவேற்பு பெறல. ரஷ்யாவில் அந்த படத்திற்கு மிகப்பெரிய வரவேற்பு ஏற்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட அந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா 181 தியேட்டர்ல ரஷ்யாவில் ஓடி இருக்கு. இந்த மாதிரி ஒரு படமே இல்லைன்னு சொல்லி அந்த ரஷ்யாவில் வந்து விசவலோட் புட்டோவ்கின் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய டைரக்டர் இப்படி ஒரு அற்புதமான படத்தை என் வாழ்க்கையிலே பார்த்ததில்ல. அவ்வளோ அற்புதமான படம்னு அவர் புகழறாரு. இந்த படத்திற்கு விருதும் கிடைக்குது. ஆனா அதுல கெண்டலா ஒண்ணு சொல்லியிருக்காங்க, இந்த படத்துக்கே விருது கிடைக்கும் போது களத்தூர் கண்ணம்மாவுக்கும் கிடைக்குது அப்படின்னு கிண்டலா அந்த புக்கில் இருக்கு. அதுல வந்து இந்த படத்துக்கு குடியரசுத் தலைவருடைய விருதும் கிடைக்குது. அப்புறம் வந்து இந்த தோழர்கள் எல்லாம் சேர்ந்து என்ன பண்றாங்கன்னா, திராவிட இயக்கத்தினுடைய திரைப்படங்கள் அந்த காலத்துல வெளிவந்த காலம். ரொம்ப நிறைய படங்களை வந்து பராசக்தியிலேருந்து தொடங்கி அதுக்கு முன்னாடி ஆரம்பிச்சிருச்சு. பராசக்தி ஒரு திருப்பு முனை, வசனங்கள் நிறைந்த ஒரு பிரச்சார நெடி வாய்ந்த தன்மையுடைய படங்கள் வைங்களேன். அப்போ உண்மையான சினிமாவை கலை மூலமாகவும் முற்போக்கு கருத்துக்களை கொண்டு போகிறவாலையும் ஒரு படத்தை உருவாக்கணும்னு சொல்லி குமரி ஃபிலிம்ஸ் அப்படிங்கிற ஒரு நிறுவனத்தை உருவாக்குறாங்க. அந்த குமரி ஃபிலிம்ஸில் பார்த்தீங்கன்னு சொன்னால், அதுலேயும் இன்ட்ரெஸ்டிங்காக பார்த்தீங்கன்னு சொன்னால், யார் யார் இதை உருவாக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு என்டி பஸ் தெரியும் சேலத்தில். என்டி பஸ் ஓனர் தாமோதரன் அதில் முக்கியமான பங்குதாரர்.
அப்புறமா நாமக்கல் KV ராமசாமி, ஈரோடு பாட்டா, பழனி நாச்சிமுத்து, சோமு, VM பழனிசாமி, உத்தமபாளையம் ஜமால், SV பழனியப்பன், இப்படி ஒரு லிஸ்ட் இருக்கு. இவங்கெல்லாம் சேர்ந்து அப்புறம் இவங்க 2 பேரும் இவங்க சேர்ந்து அதை வந்து குமரி ஃபிலிம்ஸை உருவாக்குறாங்க. அதுக்கு முதல்ல பாதை தெரியுது பார் என்கிற படம் ஜெயகாந்தனுடைய திரைக்கதை அமைப்பில் உருவான அந்த படம். அந்த பாதை தெரியுது பாருக்கு அவங்க ஒரு நடிகரை தேடிட்டு இருக்காங்க. இந்த நடிகர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, பொன்மலை ரயில்வேல ஒர்க் பண்ணிட்டு இருந்த ஒரு ரயில்வே தொழிலாளர்ல ஒருத்தர். அவர் பேர் வந்து மலப்புரத்தை சேர்ந்த திருவூர் K. சத்யநாதன் அப்படிங்கிறவரை தேர்வு பண்றாங்க. அவருக்கு வேற பேர் வைக்கிறாங்க, K. விஜயன். K. விஜயன் பின்னாடி சிவாஜி கணேசனுடைய பல படங்களை டைரக்ட் பண்ணியிருக்கிறார். பல படங்களை அவர் டைரக்ட் பண்ணியிருக்கிறார். அப்புறம் K. விஜயன், L. விஜயலட்சுமி, இன்னும் பல நடிகர்களை போட்டு இந்த படத்தை உருவாக்குறாங்க. இந்த பாதை தெரியுது பார் படத்தினுடைய கதையே வந்து பார்த்தீங்கன்னா, அது வந்து ஒரு சோக கதை. அது என்னன்னா, இந்த படம் வந்து வெளிவந்தோடனே அதுல வந்து பாதை தெரியுது பாடல நீங்க அவசியம் கேட்டிருக்கக்கூடிய பாடல் 2 பாடல் கேட்டிருப்பீங்க. தென்னங்கீசு ஓலையிலே வீசும் தென்றல் காற்றினிலே சிட்டுக்குருவி ஆடுது தன்பெட்டை துணையை தேடுது. ஆஹா, சிட்டுக்குருவி ஆடுது தன்பெட்டை துணை, அந்த பாட்டு கேட்டிருப்பீங்க. இன்னொரு பாடல் வந்து சின்ன சின்ன மூக்குத்தியா சிவப்பு கல்லு மூக்குத்தியா. இந்த 2 பாடல் இருக்கு. மற்ற 2 பாடல் கிடைக்கல ஒளிப்பதிவுல. மற்ற 2 பாடல் கிடைக்கல. அது வந்து உண்மை ஒரு நாள் வெளியாகும், அதில் உள்ளங்கள் எல்லாம் தெளிவாகும் என்கிற பாடல் வந்து பட்டுக்கோட்டை எழுதினது. ரொம்ப முக்கியமான பாடல். அது கிடைக்கல, அந்த பாடல் கிடைக்கல. அப்போ இந்த பாதை தெரியுது பாருக்கு டிஸ்ட்ரிபியூஷன் யாருன்னு சொன்னா AVM கிட்ட டிஸ்ட்ரிபியூஷனை கொடுக்குறாங்க. AVM வந்து கடுமையான ஒரு கம்யூனிச எதிர்ப்பாளர். அவர் என்ன பண்றாரு, மெட்ராஸ்ல எங்கேயோ மூலையில இருக்கிற ஒரு டூரிங் டாக்கீஸ்ல இந்த படத்தை ரிலீஸ் பண்றாரு. இந்த படம் வந்து தமிழ்நாடு பூராவுமே எல்லா இடத்துலையும் இந்த படத்துக்கு இதே கதி தான் ஏற்படுது. அப்புறமா அந்த படத்தினுடைய பிரிண்ட் இன்னைக்கு இல்லை. அந்த காலத்துல இந்த பிலிம் இருக்கு இல்லையா, இந்த பிலிம்ல இருந்து நீங்க வந்து வெள்ளி கிடைக்கும், உருக்கி நீங்க வெள்ளியை தனியா பிரிச்சு எடுக்கலாம். அதுக்காக பல பேர் வந்து பழைய பிலிம் எல்லாம் வாங்கி உருக்கின கதையெல்லாம் இருக்கு. அப்படி பல படங்கள் அழிஞ்ச கதை இருக்கு. அதுல இதுல இசையமைப்பு, இந்த படத்தினுடைய இசையமைப்பு MB சீனிவாசன் இதுக்கு இசையமைச்சிருக்காரு. நீங்க அவசியம் வீட்டுல போனீங்கன்னா யூடியூப்ல அந்த பாடல் கிடைக்கும், நீங்க அவசியம் கேட்டு பார்க்கலாம். அது வந்து எவ்வளவு அற்புதமாக அது இசையமைச்சிருக்காருன்றது நீங்க கேட்டீங்கன்னா, இரவுல கேட்டீங்கன்னா தெரியும். ரொம்ப அற்புதமான இசையமைப்போட அதை வந்து ஒரு MB சீனிவாசன் அதை உருவாக்கி இருப்பார். அந்த படம் வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யாவுக்கு போயிருக்கு. USSR உடைந்த பிறகு இப்ப எந்த இடத்துல அந்த பிலிம் ரோல் இருக்கு என்று கண்டுபிடிக்க முடியாது. நிமாய் கோஷ் ஒளிப்பதிவு, நிமாய் கோஷ் ஒளிப்பதிவை பற்றி வந்து நிமாய் கோஷை பத்தி ஒரு புக் வந்திருக்கு. அந்த புக்லயும் இந்த புத்தகத்தை பத்தி செய்தி இல்லை. இப்ப இந்த படம் வந்து பாதை தெரியுது பார் படம் வந்து எங்க இருக்கு, என்னாச்சு என்ற வரலாறு நமக்கு இப்போ நம்ம கிட்ட கிடையாது. ஆமா, அதனுடைய பாதை வந்து நமக்கு தெரியாது, அது எங்க போச்சுன்னே தெரியாது. அதுக்கு முன்னாடியே ஒரு படம் வந்திருக்கு. அதாவது முழுக்க முழுக்க அது வந்து பொது உடைமை பிரச்சாரத்தாலே வந்திருக்கு. அந்த படத்துக்கு பேரு அவன் அமரன். அதுவும் கிடைக்கல. இந்த அவன் அமரன் டைரக்ஷன் யாருன்னு சொன்னா வீணை S. பாலச்சந்தர். அவர் தான் அதை வந்து டைரக்ட் பண்ணியிருக்கிறாரு. ஆமா, இந்த ப்ரொடக்ஷன்ஸ் இவருங்களுக்கு இருக்கு இல்லையா, இந்த அவன் அமரன் ப்ரொடியூஸ் பண்ணவங்களுடைய ப்ரொடக்ஷன்ஸினுடைய சின்னமே அரிவாள் சுத்திய. இதே மாதிரி பம்பாயில மெஹபூப் கான் மதர் இந்தியாவுடைய ப்ரொடியூசர். இது வந்து அரிவாள் சுத்தியல் வந்து இவங்க அப்படி வைக்கல. இவங்க எப்படி வச்சாங்கன்னா, சோவியத் யூனியன்ல ஒரு ஆணும் பெண்ணும் நிற்பாங்க அரிவாள் சுத்தியல், அதை அவங்க வச்சாங்க. மெஹபூப் கான் என்ன பண்ணாருன்னா வெறும் அரிவாள் சுத்தியிலே வச்சார். அவர் தான் மதர் இந்தியாவை எடுத்த தயாரிப்பார். ரொம்ப இந்தியாவிலேயே இன்றளவுக்கும் பேசப்படக்கூடிய ஒரு முக்கியமான படம் வந்து மதர் இந்தியா.
இது வந்து அப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த பிரதி கிடைக்கல. இதே ஏவிஎம் தான் பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த படம் எடுத்தாரு, சிவப்பு மல்லி எடுத்தார். அதை நீங்க கவனிக்கணும். சிவப்பு மல்லி எடுத்தார். இதுக்கு நடுவுல கம்யூனிஸ்ட் கட்சி வந்து பிரச்சாரத்திற்காக ஒரு இசை தட்டு வெளியிடுறாங்க. அது ஏவிஎம்னுடைய சரஸ்வதி ஸ்டோர் தான் அங்க தமிழ்நாட்டில் இந்தியாவிலேயே அவங்க தான் உரிமை வச்சிருந்தாங்க இசைத்தட்டு வெளியிடுறது. அதை விட்டா நீங்க சிங்கப்பூர் எங்கேயோ போகணும். அப்போ இந்த பாடலை எல்லாம் சொகுத்து அவர்கிட்ட கொடுக்குறாங்க. அந்த பாட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல செங்கொடின்னு வருது. செங்கோடின்னு இந்த வரி இருந்தால் நான் வந்து இதை அங்கே பதிவு பண்ண மாட்டோம் ஏவிஎம். வேற இவங்களுக்கு வழி இல்லை, ஆனால் அதை நம் கொடின்னு மாத்துறாங்க. அப்படிதான் அந்த இசைத்தட்டு வெளியிடுது. அந்த இசைத்தட்டு வெளி வந்ததுல பல விமர்சனங்கள் வந்துச்சு. போதுமான அளவு பிரச்சாரத்தினுடைய வீரியம் இல்லை அப்படிங்கிற விமர்சனம் கூட அதுக்கு வந்துச்சு, அந்த இசைத்தட்டுக்கு வந்துச்சு. அது படம் கிடையாது, வெறும் பிரச்சார இசைத்தட்டு. இப்போ இந்த சங்கம் இவங்க ஆரம்பிச்சாங்க இல்லையா, இந்த சங்கம் ஆரம்பிச்ச போது பயங்கரமான எதிர்ப்பு. சங்கம் அதுக்குள்ள நான் வரவே இல்லை, சங்கத்துக்குள்ளேயே வரல. இவங்களுடைய பிரதான நோக்கம் என்னவா இருந்ததுன்னா, அந்த திரைப்படத்தில் தொழிலாளர்கள் அவங்களுடைய அவல நிலை. உதாரணமா பாத்தீங்கன்னா இங்க ஜெமினி ஸ்டுடியோல என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னா, கையில டோக்கன் வச்சிருப்பாங்க. அந்த டோக்கனை அப்படி வீசி எறிவாங்க. வாசல்ல நிறைய பேர் காத்திருப்பாங்க. அந்த டோக்கனை யார் எடுத்தாங்களோ அவங்களுக்கு தான் அன்னைக்கு எக்ஸ்ட்ரா வேலை. இந்த கூட்டமாக வர காட்சிகள்ல நடிக்கிறதுக்கு அவங்க தான் இருப்பாங்க. டோக்கன் வீசி எறிஞ்சு அதை பொறிக்கணும். யார் பொறிக்கிறாங்களோ அவங்களுக்கு அன்னைக்கு அவங்களுக்கு எக்ஸ்ட்ராஸ் என்று பெயர். எக்ஸ்ட்ரா ஆக்டர், எக்ஸ்ட்ரா என்று அவங்களுக்கு பெயர். இதையெல்லாம் இவர் பார்க்கிறார். அது இந்த தொழிலாளர்களுக்கு குறிப்பா நாம இசையமைக்கிறோம், இவங்களுக்கெல்லாம் ஏன் ஒரு சங்கம் நிறுவக்கூடாது என்று முடிவெடுத்து இவங்க ஒரு சங்கத்தை, இசை கலைஞர்கள், இசை வாத்தியங்களை இயக்கக்கூடியவர்கள், அந்த இசை தொழில்நுட்பம் சம்பந்தப்பட்ட எல்லாருக்குமான சங்கமாக அதை உருவாக்குறாங்க. உருவாக்குனது மட்டுமல்ல, தொடர்ந்து அவங்களுடைய செயல்பாடுகளால் அந்த சங்கம் வளர்ச்சி அடையுது. கடைசியில அது எங்க வந்து முடியுதுன்னா, 1959 ஆரம்பிச்ச சங்கம் 1976 ஆகஸ்ட் 15 அன்னைக்கு ஸ்பாட் பேமெண்ட் கிடைக்குது. இன்னைக்கு வேலை செஞ்சா இன்னைக்கு என்ன வேலைக்கு நீங்க பேசுறீங்களோ அந்த பேமெண்ட். இத பாத்தீங்கன்னா இந்த விஷயத்த ரொம்ப பாருங்க, இங்கிருந்து எங்க கனெக்ட் ஆகுது பாருங்க. ஜெயா டிவியில என்னோடு பாட்டு பாடுங்கள்னு ஒரு இது வந்து வரும். அதுல எஸ்பி பாலசுப்ரமணியன் என்ன சொல்றாருன்னா, இன்றைக்கு நாங்கள் எல்லாம் நல்ல சாப்பாடு சாப்பிட்டு இரவு நிம்மதியாக தூங்கி கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் அதுக்கு ஒரே காரணம் எம்பி சீனிவாசன் தான் சொல்றார், எஸ்பிபி சொல்றார். அப்போ அந்த சங்கம் அவர் அமைத்ததனுடைய விளைவாக பல தொழில் சேர்ந்தவர்கள் சங்கத்தை அமைக்கிறாங்க. அதெல்லாம் சேர்ந்துதான் பெப்சி உருவாகுது. அப்ப இந்த தொழிற்சங்கத்தினுடைய வீச்சு இந்தியாவுக்கு பரவி பல இடங்கள்ல திரைப்பட தொழிலாளர்களுக்கான சங்கம் உருவாகுது. அதனால எம்பி சீனிவாசனுக்கு தமிழ்ல 8 படங்கள்ல மட்டும்தான் இசையமைக்கிற வாய்ப்பு கிடைக்கும். 8 படங்கள்ல தான் வாய்ப்பு வரும். ஏன்னா அவர் வந்து 3 நேர பணியாக நிமாய் கோஷும் அவரும் இத எடுத்து அவங்க செயல்படுறாங்க. இந்த நிமாய் கோஷ் பொறுத்த வரைக்கும் மிகச்சிறந்த ஒளிப்பதிவாளர் என்ற காரணத்தினால சத்யஜித் ரே அவர்களே வந்து தன்னுடைய பதர் பாஞ்சாலிக்கு அவரை ஒளிப்பதிவாளராக கூப்பிடுறாரு. ஆனா அவருக்கு தனக்கு இங்க இருந்ததுனால அதை மறுத்துடுறாரு. அதே பேர்ல வேற ஒரு நிமாய் கோஷ் அதே படத்துக்கு இசையமைக்கிறாரு. ஆனால் நீங்க நிமாய் கோஷ் தேடினா என்ன ஆயிடுதுன்னா பதர் பாஞ்சாலி நிமாய் கோஷ் பேர் வந்துடுது. இவருடைய பேர் வந்து கூகுள்ல நீங்க தேடினீங்கன்னா இந்த பதர் பாஞ்சாலி நிமாய் கோஷ் தான் வருவார், இந்த நிமாய் கோஷ் வரமாட்டார். அதே பேர் வருவாரு. ஆனா சத்யஜித்தை தேர்வு பண்ணி வச்சிருந்தவர் இந்த நிமாய் கோஷ். இவரு இங்க சவுத்துக்கு வந்துடுறாரு. இவருடைய மரணமே ரொம்ப ஒரு வித்தியாசமானது. அது வந்து பாத்தீங்கன்னா 20/1/1988 இந்த ரஷ்யன் கல்ச்சரல் சென்டர் சென்னையில பேசிட்டு இருக்காரு. இல்ல அது இல்ல, தனி அமைப்பு ரஷ்யன் கல்ச்சரல் சென்டர்னு ஒன்று, அதுல பேசிட்டு இருக்கும் போதே மயங்கி விழுந்துடுறாரு. 88 அவருடைய உயிர் போயிடுது. இது எம்பி சீனிவாசனுடைய உயிரும் 1988. எம்பி சீனிவாசனே உயிரும் வந்து அதே மாதிரி அவரு NCERT என்ற அவன் அந்த கல்வி நிறுவனம் இருக்கு இல்லையா, அதனுடைய வேலைக்காக அவர் வந்து லட்சத்தீவு போறாரு.
அதே 1988 மார்ச்ல அங்க மாரடைப்புல அவர் காலமாயிருக்கார். 2 பேரும் அவ்வளவு நெருங்கிய நண்பர்கள். ஒரே வருடம் சில மாதங்கள். இது இந்த புத்தகத்தில் இல்ல, நான் படிச்ச போது ரெண்டையும் ஒப்பிட்டு பார்த்தேன். அதுக்கு 1 மாசம் முன்னாடி தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் சங்கத்தினுடைய ஒரு மாநில இசை பயிற்சி அரங்கிற்கு அவர் பாடல் சொல்லித்தரார். ஒரு 4 பாடல்களை அவர் சொல்லித்தராரு, சேர்ந்து இசை சொல்லித்தராரு. இப்படி சொல்லும் போது ரொம்ப நாள் முன்னாடியே இங்க வந்துருக்கணும், இவ்வளவு லேட்டா வந்துட்டானே அப்படிங்கிற தமிழ்ச்செல்வன் அதை எல்லாமே அந்த பதிவு, தமிழ்ச்செல்வனுடைய பதிவு இதுல இருக்கு. அது வரேன், நான் திரும்ப நம்ம செய்வோம்னு சொல்றாரு. சொல்லி கொஞ்ச நாள்ல அப்புறம் அடுத்த வருடம் அவர் இல்லை, இறந்து போயிடுறார். எம்பி சீனிவாசன் இறந்து போயிடுறார். இந்த எம்பி சீனிவாசனுடைய இல்லற வாழ்க்கை ரொம்ப முக்கியமான, அதுல ஒரு வரலாற்று விஷயம் இருக்கு. இந்த மாதிரி வாழ்க்கையில வரலாற்று விஷயங்களே ரொம்ப சுவையானது. அவருடைய மனைவியினுடைய பெயர் சாகிதா. சாகிதா யாருன்னு சொன்னா சைஃபுதீன் கிச்லோ, சத்யபால் சைஃபுதீன் கிச்லோ, இந்த 2 பேர். இவர்களை விடுதலை செய்யணும் என்று சொல்லிதான் பஞ்சாப்ல அமிர்தசரஸ்ல மிகப்பெரிய போராட்டம் நடக்குது 1919. அந்த விடுதலையை செய்யணுங்கிறதுக்கான கூட்டம் தான் ஜாலியன் வாலாபாக் அந்த மைதானத்தில் நடக்குது. அதுலலாம் அந்த சுட்டுக் கொல்லப்பட்ட நூற்றுக்கணக்கான பேர் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவமே அந்த சைஃபுதீன் கிச்லோவையும் சத்யபாலையும் விடுதலை செய்ய அவ்வளவு பெரிய தலைவர்கள் அவங்க. அந்த தலைவருடைய 9வது மகள் சகிதா, அவங்க இந்த இசைக்குழுல எல்லாம் இருக்காங்க. அவரைத்தான் எம்பி சீனிவாசன் திருமணம் பண்ணிக்கிறார். புத்தகத்துல ஒரு அருமையான படம் இருக்கு. எம்பி சீனிவாசனுடைய திருமணம் கோயம்புத்தூர்ல நடக்குது. கோயம்புத்தூர்ல நடக்கிற திருமணம் இவர் நடுவுல அவரும் சகிதா உட்காந்துருக்காங்க. பக்கத்துல பார்த்தா பெண்கள் எல்லாம் மாமிகளா உட்காந்துருக்காங்க, பின்னாடி ஆண்கள் நின்றுகிட்டு இருக்காங்க. அந்த குடும்பம் அதை அவ்வளவு அருமையா உள்வாங்கி இருக்கு. ஒரு முஸ்லீம் பெண், இவர் ஒரு, ஆனா சாகிதாவுக்கு ஒரு என்ன ஜாதி என்ன மதம் எதுவுமே தெரியாதுன்றாங்க. இவரும் தன்னை யாருன்னு வெளிப்படுத்தி அந்த திருமணம் அந்த குடும்பத்தால் அங்கீகரிக்கப்படுகிறது, ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. சாகிதா அதுக்கு அவங்களும் இந்த இதுக்கு பெரும் பங்காற்றி இருக்காங்க. அவங்க அம்மா சைஃபுதீன் கிச்லுனுடைய அம்மா திருமணத்துக்கு முன்னாடியே அவங்க பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு பத்திரிகையாளராக இருந்திருக்காங்க, பேச்சாளராக இருந்திருக்கிறாங்க. ஒரு வீரமான பெண்ணாக அவங்க அதுக்கு முன்னாடியே இருந்திருக்கிறாங்க. அவங்களுக்கு 10 குழந்தைகள், இதுல 9வது தான் சாகிதா. அந்த சாகிதாவுக்கு அவங்க அப்பா ஜெயிலில் இருக்கும்போது லெட்டர் எழுதுறாரு, எந்த காரணம் கொண்டும் இந்த நாட்டினுடைய விடுதலைக்காகவும் மக்களுடைய வாழ்க்கைக்காகவும் இருக்கக்கூடிய அர்ப்பணிப்பு உணர்வை நீ விட்டுவிடக்கூடாது, தொடர்ந்து நீ போராடு அப்படின்னு அப்பா எழுதுறார். அந்த மாதிரியான ஒரு பாரம்பரியத்துல வந்த பெண்ணைத்தான் இவர் திருமணம் செஞ்சுக்கிறாரு. இவங்களுக்கு ஒரு மகன், மகனுடைய பெயர் கபீர். அந்த கபீர் ரொம்ப ஆசையாக இவங்க வளர்க்குற ஒரு மகன். அவர் சென்னையில படிச்சுட்டு இருக்கும்போது என்ன ஆகுதுன்னு சொன்னா, ஏதோ போதை பழக்கத்துக்கு அடிமையாகிறாரு. அது மனநிலை ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு. அது இவங்களுக்கு குடும்பத்துல ஒரு ஆறா துயரை உண்டு பண்ணிருக்கு. அப்புறம் இவங்க பாத்தீங்கன்னா இந்த விக்டா கலைக்குழுவை இதை பொறுத்த வரைக்கும், அந்த சேர்ந்திசை குழுவை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய சாதனைகளை நிகழ்த்தியிருக்காரு. இன்னைக்கு இருக்கிற நேரு ஸ்டேடியம் முன்னாடி ஒரு பெரிய மைதானமா இருந்தது. அந்த மைதானத்துல கார்பரேஷன் மாதிரி அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய இந்த மாதிரியான மாணவர்கள் 10,000 பேரை நிற்க வைத்து சேர்ந்திசையை நடத்தி காட்டியிருக்காரு. 1, 2 இல்ல, 10,000 பேர். இதே மாதிரி இன்னொரு இடத்துல பாத்தீங்கன்னா எம்பிஎஸ் பாத்தீங்கன்னா 6,500 பேரை வச்சு நடத்தி காமிச்சிருக்காரு. அந்த இதுக்கு கிட்டாரிஸ்டா இருந்தவர் யாருன்னா ராசையா, அமர்சிங். அவங்க தொடர்ந்து இருந்திருக்கு. அது அவர் பயன்படுத்தியிருக்காரு. அவங்க 2 பேரையும் தன்னுடைய இசை இதுல பயன்படுத்தியிருக்காரு. அவர் அதுல பாடக்கூடிய ஒரு இந்த விடுதலை போரில் வீழ்ந்த மலரே, இந்த பாடலாம் பாடும்போது ரிப்பீட்டடா கேட்பாங்க, திரும்ப பாடுங்க திரும்ப பாடுங்க. அந்த அளவுக்கு அந்த பாடல் நானே கேட்டேன். அந்த பீட்டுன்னு சொல்லி சென்னையில வங்கி ஊழியர்களுக்கான ஒரு குழு இருக்கு. அந்த வங்கி ஊழியர்களுக்கான குழுவில் ராஜேஸ்வரின்றவங்க தான் அவங்க நடத்திட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன்.
அப்பதான் அந்த பாட்டு நிறைய பாட்டை பாடினாங்க. அப்பதான் அந்த விடுதலை போரில் அந்த சேர்ந்து செய்யற நான் கேட்டேன். ரொம்ப நம்ம மெய் சிலிர்க்க வைக்கக்கூடிய ஒரு பாடல். அதற்கான இசையமைப்பை மிக அற்புதமாக அவர் நிகழ்த்தியிருக்கார். மலையாள படங்களுக்கு தான் இவர் கூடுதலாக இசையமைச்சிருக்கார். எம்.பி. சீனிவாசன் மலையாள படங்களுக்கு கூடுதலான பங்களிப்பு செய்திருக்கிறாரு. ஒரு 68 72 படங்களுக்கு அவர் இசையமைச்சிருக்காரு. அதுவும் கம்மி தான், மற்ற இசையமைப்பாளரோடு நீங்க ஒப்பிட்டீங்கன்னா கம்மி தான். ஏன்னா அவர் வந்து இந்த வேலைகள்ல இருக்கிறார்ல, தொழிற்சங்க பணிகள், அரசியல் பணிகள் இதுல இருக்கிறாரு. அந்த படங்கள்ல பாத்தீங்கன்னா பல படங்களுக்கு இவர் இசையமைச்ச பாடலுக்கு வந்து விருது கிடைச்சிருக்கு. அகில இந்திய அளவுல விருது வாங்கின பாடல்கள். ஒரு படத்துல எஸ் ஜானகி பாடி இருக்கிறாங்க. அவங்களே தான் பாடியிருக்காங்க. ஒரே பாடல், ஒன்னு பேக்ரவுண்ட் மியூசிக்கோட, ஒன்னு பேக்ரவுண்ட் மியூசிக் இல்லாம. பேக்ரவுண்ட் மியூசிக் இல்லாத பாடலுக்கு பரிசு, அந்த பாடல் பரிசு வாங்கியிருக்கு ஒரு படத்துல. அவர் மலையாளத்துல ரொம்ப அறியப்பட்டவர். அவர் இறந்த பிறகு திருவனந்தபுரத்துல எம்.பி. சீனிவாசனுக்கான ஒரு சேர்ந்திசை குழு உருவாக்கப்படுது. அதுக்கு விளக்கேற்றி அவங்க ஜாகிதா தான் துவக்கி வைக்கிறாங்க. பல இடங்கள்ல எம்.பி.எஸ் இந்த ஈர்ப்பினால இந்த சேர்ந்திசை குழு உருவாகுது. அவர் என்ன சொல்றாருன்னா, திருமணம், பல்வேறு நம்முடைய பாரம்பரியமான பல நிகழ்ச்சிகள்ல பெண்கள் ஆண்கள் இவங்க சேர்ந்து பாடக்கூடிய ஒரு பாரம்பரியம் நமக்கு இருக்கு. இந்த பாரம்பரியம் என்பது இப்போ இல்லை. இதை நம்ம உருவாக்கணும்னு கடுமையான முயற்சியில தான் அவங்க இதை உருவாக்குறாங்க. ஆனா இந்த சாஸ்திரிய சங்கீதம் இசைப்பவர்கள் இதை கிண்டல் பண்றாங்க. இது வந்து என்ன, இது இசை, இது வந்து ஒரு இசையா என்று. ஆனா காலப்போக்கில் அது ரொம்ப எல்லோரும் விரும்பப்படக்கூடிய ஒரு இசையா மாறுது. கர்நாடக சங்கீதத்தையே அவர் வந்து பல ராகங்களை சேர்ந்து இசையில கொண்டாடுறார். கர்நாடக சங்கீதத்துல ஏற்றப்பட்ட பல விஷயங்களை இளையராஜா இசையமைச்சார்ல, இது ஹவு டு நேம் இட், அதே பாணியில இவர் இசையமைக்கிறாரு முன்னாடியே. இந்த சிறைக்குள் பதறுகின்ற மனிதர்கள் என்பது எல்லா கம்யூனிஸ்ட் இதுலையும் வெவ்வேறு மொழிபெயர்ப்புல பாடக்கூடிய பாடல். இந்த பாடல் வந்து ஒரு பிரெஞ்சு மொழியில இயக்கப்பட்ட பாடல். அதனால அந்த பிரெஞ்சுல என்ன மாதிரியான ராகத்தோட இந்த பாடல் பாடப்படுதோ அதே ராகத்துல இந்த பாடலுக்கு இவர் இசையமைக்கிறார். அது அதுவும் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான பாடல். இன்றைக்கு கூட பல இடங்கள்ல அந்த மாநாடுகள்ல அந்த பாடல் பாடப்படுகிறது. இப்போ இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த மலையாள படத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, சட்டசேரி ஜோசப் ஏசுதாஸ் அப்படிங்கிற ஒரு இளைஞர். அந்த இளைஞர் வந்து செம்மங்குடி, அப்புறம் வந்து அங்க கேரளாவில் இருக்கக்கூடிய செம்பை வைத்தியநாத பாகவதர், அவர்கிட்ட தான் அவருடைய முக்கியமான சிஷ்யர். பலரிடம் அவர் இசை கத்துக்கிட்டவர். அவர் ஒரு 20வது வயதுல அவர் வந்து ரொம்ப நல்லா பாடுவான் இந்த பையன் சொல்லி அவரை வந்து எம்.பி. சீனிவாசன்ட்டு அறிமுகப்படுத்துறார். சரி வரட்டும், அவரை சென்னைக்கு வர சொல்லுங்க. சரி, அவர் வந்து எங்கேயோ காசு அப்படி வாங்கிட்டு சென்னைக்கு வர. இவர் மட்டுமில்ல, சென்னைக்கு அன்னைக்கு போறதுக்கு நிமாய் கோஷம் கஷ்டப்பட்டு இருக்காரு. நிமாய் கோஷ் வந்து அவருக்கு ரஷ்யால ஒரு ப்ரொஜெக்டர் ஒன்று ஏதோ ஒன்று அந்த மாதிரி ஒன்று அவருக்கு கொடுக்குறாங்க. அதை விற்று அந்த பணத்துல தான் வராரு. இந்த நிமாய் கோஷை பத்தி போதுமான விவரங்கள் வந்து தெரியாத நிலையில பலர் இருந்திருக்காங்க. ஆனா ரஷ்யா செஞ்ச ஒரு கலாச்சார குழுவில் முதல் தரம் வாய்ப்பு கிடைக்கல, 2வது தரம் இவரையும் அனுப்புறாங்க, நிமாய் கோஷ் அனுப்புறாங்க. நிமாய் கோஷ் அங்க போன பிறகுதான் இவருடைய சின்ன முள் தான் ஏற்கனவே அங்க போயிருக்குல்ல, அவருக்கு கிடைத்த வரவேற்பை பார்த்து என்.எஸ். கிருஷ்ணா அசந்து போயிடுறாரு. நீங்க தமிழ்நாட்டுக்கு வரணும், அங்க வந்து எங்களுக்கு எல்லாம் வந்து சேமிச்சு கொடுக்கணும் செய்யணும்னு அவர் சொல்லி அப்புறம் தான் அவர் தமிழ்நாட்டுக்கே வராரு. வரும்போது அவர்கிட்டையும் காசு இல்லை, அந்த ப்ரொஜெக்டை விற்று அந்த காசுல தான் சென்னைக்கு வராரு. அதே மாதிரி ஏசுதாஸு 2 பேர் பணம் கொடுத்து உதவி தான் அவர் சென்னை வராரு. சென்னையில வந்து ஒரு இடத்துல தங்குறாரு. 2 மாசம் அவருக்கு அழைப்பே வரல. 2 மாசத்துக்கு பிறகு அழைப்பு வருது. அந்த பரணி ஸ்டுடியோல தான் வந்து ஒளிப்பதிவு நடக்குது. அங்க அழைப்பு வரும்போது அவருக்கு வந்து டைஃபாய்டு காய்ச்சல் வந்து அப்பதான் வந்து கொஞ்சம் தேறிட்டு இருக்காரு. இப்போ கூப்பிடுறாங்களே எப்படி போய் பாடுறது என்று அவருக்கு ஒரு பெரிய தயக்கம். இருந்தாலும் போறாரு. போய் சரி இன்னைக்கு ஆரம்பிச்சிடலாம் ஒளிப்பதிவு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஆனா சொல்லும்போது அவரு கொஞ்சம் எம்.பி. சீனிவாசன் கொஞ்சம் கணிக்கிறாரு. எனக்கு ஏதோ ஒரு பயம் இருக்கு பையனுக்கு அப்படின்னு சொல்லி, இன்னைக்கு வந்து நாம வந்து ஒத்திகை தான் பார்க்குறோம், ஒத்திகை பார்த்துட்டு நம்ம அடுத்த இதுக்கு நம்ம போவோம்
அப்படின்னு சொல்லிடுறாரு. அவர் பயப்படாத விதத்தில் எப்படியெல்லாம் அவருடைய பயம் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாரோ அப்படியான வார்த்தைகளை சொல்லி, எந்த விதமான இவனுடைய பாடல் சரியில்லைன்னா பட தயாரிப்பாளர் இதை வந்து கவனிப்பாரு போவாரு, இதெல்லாம் எதுவுமே சொல்றது இல்லை. ஒத்திகை பாட்டு சொல்றாரு. நாராயணன் அவர் வந்து பாட வேண்டிய பாட்டு வந்து ஒரு டுவேட் தான். நாராயண குருவினுடைய பாடலை எடுத்து அதை முதல்ல 4 லைன் பாட சொல்றாரு. இவரும் பாடுறாரு. இது என்ன ஒத்திகை தானே அப்படின்னு பாடுறாரு. பாடிட்டு அதை திரும்ப அவருக்கு போட்டு காமிக்கிறார். அப்பதான் அவருக்கே தெரியுது தன்னால எவ்வளவு நல்லா பாட முடியுது. அப்ப அந்த பாட்டை பாட வைக்கிறார், மலையாள பாட்டை பாட வைக்கிறார். அப்படிதான் இயேசுதாஸ் அறிமுகமாறார். இந்த இயேசுதாஸ் வந்து மலையாள படத்தில் அறிமுகப்படுத்தியவர் யாருன்னு பாத்தீங்கன்னா அதுவும் எம்பி சீனிவாசன் தான். அவரு இயேசுதாஸோட ஒளிப்பதிவு நடந்த ஒரு சம்பவத்தை குறிப்பிடுறார். இவர் பாடுறது வந்து ஒரு பாட்டு பாடுறாரு இயேசுதாஸ். அவர் பாடுறது ஒரு முகத்திருப்போட இவர் பார்க்கிறார் எம்பி சீனிவாசன். இயேசுதாஸ் பேச்சுட்டு எழுந்து போயிடுறார். எம்பி சீனிவாசன் சரி அவர் போட்டோம் வருவார், அவரு நீங்க தொடருங்க, அவர் இன்னைக்கு வரலன்னா வயலின் நம்ம போட்டுக்குவோம், அதை முதல்ல சேர்த்துக்குவோம் அப்படின்னு சொன்ன மாதிரியே கொஞ்ச நேரத்துல இயேசுதாஸ் திரும்பி வந்துடுறாரு. அப்புறம் இவரை கேட்குறாங்க, ஏன் நீ கோபம்? அவருக்கும் எனக்கும் இருக்கிற உறவு வந்து தந்தை மகன் மாதிரி. ஒரு மகன் தந்தையிட்ட கோச்சு கூடாத, வேற யார்ட்ட அவன் கோபப்படுவான்? இந்த உரிமையில தான் அவர் கோபப்படுறாரு, அதெல்லாம் நீங்க பெருசா எடுத்துக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிடுறாரு. இன்னும் அப்புறம் இயேசுதாஸ் வந்து குறிப்பிடுறாரு, என்னுடைய வாழ்க்கைக்கே திருப்பு முனையா அமைஞ்சவர் யாருன்னா எம்பி சீனிவாசன் தான், அவர் இல்லைன்னா நான் இல்லை என்று இயேசுதாஸ் குறிப்பிடுறாரு. இப்படி பலருடைய வாழ்க்கையிலையும் ஒரு பெரிய மாறுதலை எம்பி சீனிவாசன் உருவாக்கி இருக்கிறாரு. சேர்ந்திசை, அவருடைய சேர்ந்திசை வந்து ஆல் இண்டியா ரேடியோல ரொம்ப பிரபலமாகுது. ஆல் இண்டியா ரேடியோல தொடர்ந்து சேர்ந்திசை பல லாங்குவேஜில் உருவாயிருக்கு. அவர் ஊட்டியில் இருக்கக்கூடிய அந்த தோடா தோடர்கிட்ட போய் அவங்க மொழியில ஒரு சேர்ந்திசையை நடத்தியிருக்கிறார். பல மொழிகள்ல, இந்தியாவினுடைய பல மொழிகளை நடத்தியிருக்காரு. அவர் பாடும்போதும் மற்ற மொழிகள்ல இருக்கக்கூடிய சேர்ந்திசை பாடல்களையும் இணைத்துத்தான் பாடுவார். இப்படி ஒரு பன்முக ஆளுமை வந்து, இதை தவிர அவர் சினிமாவிலையும் நடிச்சிருக்காரு. அக்ரஹாரத்தில் கழுதை என்கிற படத்தை பத்தி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த கதையை வந்து பாத்தீங்கன்னா ஜான் ஆப்ரஹாம் என்ற ஒரு டைரக்ட் பண்ணது. அக்ரஹாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய கழுதை, ஒரு குட்டி கழுதை. அந்த பெரிய கழுதையை வந்து தொல்லை நினைச்சு அடிச்சே கொண்டுடுவாங்க. அதை அடிப்பாங்க, துன்புறுத்துவாங்க. அங்க இருக்கக்கூடிய பிராமணர்கள் கொண்டுடுவாங்க. அங்க ஒரு காலேஜ் ப்ரொஃபஸர் ஒருத்தர் இருப்பார். அந்த காலேஜ் ப்ரொஃபஸர் அந்த கழுதை குட்டியை அழக பார்த்து அதை அவர் வளர்ப்பார். இந்த கழுதை குட்டிக்கும் அவருக்குமான உறவு வளர்ப்பார். அந்த காலேஜ் ப்ரொஃபஸரா நடிச்சவர் யாருன்னா எம்பி சீனிவாசன். அவரை தேர்ந்தெடுக்கிறாங்க. அவர் வந்து ஒரு மிக நல்ல பாடகரும் கூட. ஒரு இடத்துல வந்து ஜேசுதாஸ் பாட வேண்டிய பாட்டை இவர் பாடி காமிக்கிறாரு. அப்புறம் ஜேசுதாஸ் பாடுறாரு. பாடும்போது அந்த பாடி முடிச்ச பிறகு அந்த ஒளிப்பதிவாளர் சொல்றாரு, 2 பேர் பாடுறதையும் கேட்டேன், ஆனால் எம்பி சீனிவாசன் பாடின அளவுக்கு ஜேசுதாஸ் பாடினார். அவர் ஒரு நல்ல பாடகராகவும் இருந்திருக்காரு. சில இடங்கள்ல பாடவும் பாடி இருக்கிறார். அந்த படத்துல அவருடைய நடிப்பும் வந்து மிக சிறப்பான ஒரு நடிப்பாக பேசப்பட்டது. இப்படிப்பட்ட ஒரு பன்முக ஆளுமை நம்ம கிட்ட வாழ்ந்திருக்கிறாரு. ஆனா அவரை பற்றிய செய்திகள் வந்து நமக்கு போதுமான அளவுக்கு கிடைக்கல. எவ்வளவு செய்திகள் இருக்கு பாருங்க. ஒருத்தருடைய வாழ்க்கையில இவ்வளவு செய்திகள் அடங்கி இருக்கு. இவ்வளவு பணிகளை செஞ்சிருக்காரு. ஒரு கம்யூனிஸ்டாக இருந்து செயல்பட்டு இருக்கிறாரு. ஒரு தொழிற்சங்கவாதியாக தொழிற்சங்கத்தை அமைத்து இந்தியாவிலேயே பல இடங்கள்ல தொழிற்சங்க அமைப்பு உருவாக காரணமா இருந்திருக்கிறாரு. சேர்ந்திசையை உருவாக்கி இருக்காரு. திரைப்படத்துறையில வந்து மிகப்பெரிய அளவுல சிறப்பான பாடல்களை கொடுத்திருக்கிறாரு. இப்படி ஒரு பன்முக ஆளுமை. இதே மாதிரி மறைக்கப்பட்ட பலர் இருந்திருக்காங்க. அயோத்திதாசரை பற்றி ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி யாருமே தெரியாது. கோபிச்செட்டிப்பாளையத்துல இருந்த லட்சுமண ஐயரை பத்தி கேட்டீங்கன்னா தெரியாது. நீலம் வந்து அவருடைய இந்த களிமண் சிலை தலைபொம்மையை வந்து நீலம் பப்ளிகேஷன்ஸுடைய அந்த இதுல வச்சிருந்தாங்க. லட்சுமண ஐயருடைய இதை வச்சிருந்தாங்க. ஏன்னா அவர் வந்து காந்தியை போய் பார்க்கிறாரு. காந்தியை போய் பார்க்கும்போது காந்தி என்ன சொல்றாருன்னா, நான் என்ன செய்யணும்னு காந்தியை கேட்கிறாரு. நீ உன்னுடைய ஊருக்கு போய் ஹரிஜனங்களுக்கு சேவை செய். இது காந்தி சொன்னது. அவர் ஊருக்கு வந்து அவர்கிட்ட இருக்கக்கூடிய நிலபுலம் சொத்து அத்தனையும் விற்று அதை வந்து நிலத்தை பிரித்து கொடுக்கறது, பல்வேறு வகையில் கல்வி அமைப்புக்கு சேவை செய்கிறது, கல்விக்கு பணம் கொடுக்கறது, மாணவர்கள் கொடுத்து உதவுறது,
எல்லாத்தையுமே அதற்கு அவர் வந்து 2 தரம் வந்து முனிசிபல் அந்த இதுக்கு சேர்மனா இருந்திருக்கிறாரு. உலர் கழிப்பறைகளை பூரா அவர் ஒழிக்கிறாரு. இந்த நவீன கழிப்பறைகள் கோபிச்செட்டிப்பாளையத்தில் உருவாகுது. இப்போ நிறைய பேர் நம்ம சொல்லலாம். நம்ம நிறைய பேர் வந்து இந்த மாதிரி நமக்கு கண்ணுக்கு தெரியாம இருக்கு. இவங்களுடைய வாழ்க்கையெல்லாம் என்ன என்று தெரியாமல் போயிடுச்சு. என்ன செஞ்சாங்க அவங்க, என்ன சார் நமக்கு தெரிஞ்சது தமிழ்நாட்டில் மிஞ்சி போனால் 4-5 பேரை சொல்லுவோம், அவ்வளோதான். தலைவர்கள்னு சொல்லிட்டு ஒரு 4-5 பிம்பங்களை படம் காட்டிட்டு இதுதான் நம்ம போயிடுவோம். இப்படி நம் கண்ணுக்கு தெரியாமல் வாழ்ந்த ஒரு மேதையாக அவர் வந்து சோவியத் யூனியனுடைய இதை வந்து ஒரு இடத்துல குறிப்பிடுறார். சோவியத் யூனியன் போயிட்டு வந்திருக்கிறார். 88 நம்ம போயிட்டு வந்திருக்கு. அவர் என்ன சொல்றாரு, அவருடைய சில விஷயங்கள் நம்ம சொல்லணும். அதை மட்டும் படிச்சு காமிச்சுட்டு நான் இந்த உரையை நிறைவு செய்யலாம்னு நினைக்கிறேன். ஆமா, அதாவது வந்து சோவியத் யூனியன் அவர் போன போது என்ன ஆகுதுன்னு சொன்னா, அங்க நம்ம கியூன்னு சொன்னாலே சோவியத் யூனியன்ல இங்க முதலாளித்துவ ஊடகங்கள் என்ன பரப்பி வச்சிருக்குன்னு சொன்னா, அங்கு வந்து அரிசி கிடைக்காது, கோதுமை கிடைக்காது, ரொட்டி கிடைக்காது, ஜனங்க கியூல நிற்பாங்கன்றத நம்ம கேள்விப்படுறோம். ஆனா அவர் என்ன சொல்றாருன்னு சொன்னா, அங்கு மக்கள் டிராமா பார்க்கறதுக்கு கியூல நிற்கிறாங்க. அதாவது மேலைய நாடுகளில் நிகழ்த்தக்கூடிய பல்வேறு விதமான ஷேக்ஸ்பியரின் நாடகங்கள், பல இசை குழுக்கள் நடத்தக்கூடிய, அதாவது மேற்கத்திய இசை, பீத்தோவன் மாதிரியானவருடைய இசைக்குழுக்கள் ஐரோப்பாவில் அழிந்து கொண்டிருக்கும் போது சோவியத் யூனியன் நடக்குது. இதுக்கு டிக்கெட் இல்லாம பல பேர் திரும்பி போறாங்க. பொதுவாக சில கடைகளில் பார்த்தீங்கன்னு சொன்னா இசைத்தட்டுகள் விற்பனை பண்றாங்க. அங்க சாப்பாடு வந்து 1 ரூபிள், இசைத்தட்டினுடைய விலை 1.5 ரூபிள், அவ்வளவுதான். அத இது 88 1988 முன்னாடி கிடையாது, 1988. நான் அப்படிதான் பழைய பீரியட் நினைச்சேன். 1988 நடக்குது. இசைத்தட்டுக்களை வந்து மக்கள் வாங்கிட்டு போறாங்க, கியூல வாங்கிட்டு போறாங்க. அதை தவிர சினிமா இந்த மாதிரியான விஷயங்கள் அவர் இதை ஒப்பிடுறாரு. ஒப்பிடும்போது என்ன சொல்றாரு, மேலைய நாடுகள் எல்லா விஷயத்தையும் வணிகமயமாக்கிடுச்சு, அது வணிகமயமாகி பண்டமாக்கிடுச்சு. ஆனா மக்களுக்காக செலவிடணும் என்கிற கருத்துடைய சோவியத் யூனியன் திரைப்படங்களோ பாடல்களோ எதுவாக இருந்தாலும் அங்க நடக்கக்கூடிய அந்த கலைஞர்கள், இந்த கலைஞர்கள் எல்லாமே இந்த நாடகத்துக்கான செலவு சப்சிடி எல்லாமே சோவியத் யூனியன் தான் கொடுக்குது. எல்லாமே அவங்க தான் கொடுக்குறாங்க. அவங்க வெறும் பிரச்சார நாடகங்கள்லாம் நடத்தல, இந்த மாதிரி கிளாசிக்ஸ் நடத்துறாங்க. அரசியல் ரீதியான அவங்களுக்கு மாறுபாடு இருந்தால் அது தடை கூட பண்ணியிருப்பாங்க, அது வேற விஷயம். ஆனா கிளாசிக்ஸ் பூரா அங்க வந்து நடத்தியிருக்காங்க. அதுக்கு மக்களுக்கு அதன் மேல ஒரு பெரிய ஆதரவு இருக்குது. இது சோவியத் யூனியன் போயிட்டு வந்த போது அவர் எழுதினது. அவருடைய ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லி முடிக்கலாம்னு நினைக்கிறேன், இதை படிச்சிடுறேன். இந்திய திரைப்பட தொழில் இந்திய முதலாளித்துவ வர்க்கத்தின் தனி உடைமையாக விளங்குகின்றது. அது முதலாளித்துவ சந்தைக்கு படங்களை தயாரித்து அளிக்கிறது. முதலாளித்துவ அமைப்புக்கே உரிய கருத்துக்களையும் கோட்பாடுகளையும் முதலாளித்துவ வர்க்கம் மக்களிடையே பரப்ப விரும்பும் கருத்துக்களையும் கோட்பாடுகளையும் நாடெங்கும் பரப்ப செய்வதுதான் இந்திய திரைப்பட தொழிலின் நோக்கம். இத்தொழிலில் கலைஞன் அனுபவிக்கும் சுதந்திரமும் சந்தையில் நிலவும் சுதந்திரமே. துவக்கத்தில் இருந்தே திரைப்பட பாடல் என்பது விற்பனைக்காக தயாரிக்கப்பட்டு வரும் ஒரு பண்டமாகவே இருந்து வருகின்றது. இந்திய முதலாளி வர்க்கம் என்பது தனது நலன்களை பாதுகாத்துக் கொள்வதும் தனக்கு கலாச்சார ஆதரவை திரட்டிக் கொள்ளவும் மட்டும்தான் திரைப்படங்களையும் பாடல்களையும் பயன்படுத்தி கொண்டு வருகிறது. இது வந்து ஒரு திரைப்படமோ பாடலோ எல்லா சமுதாய பிரச்சனைக்கும் தெளிவாக தீர்வளிக்க வேண்டும் அல்லது ஒரு சார்பான தத்துவத்தின் விரிவுரை அளிக்க வேண்டும். அப்போதுதான் அது கலைப்படைப்பு சமுதாய மாற்றத்திற்கு உதவும் என்று நான் கூற முன்வரவில்லை. முதலாளித்துவ சமுதாயத்தை பற்றிய சந்தேகங்களை கிளப்பிவிட்டால் போதும். இன்றைய சமுதாயம் மாறாத மாற்ற முடியாத ஒரு அமைப்பாகும் என்ற மாயையை கீழ்விட்டால் போதும். அப்படி செய்யும் எந்த ஒரு படைப்பும் சமுதாய மாற்றத்திற்கு பெரிய உந்துகோலாக விளங்க முடியும். ஆனால் இப்பணியை மேற்கொள்ள அப்படைப்புகள் வாழ்க்கையை சமுதாய சுற்றுப்புறத்தை உண்மையாக பிரதிபலிக்க வேண்டும் என்று அவர் சொல்றாரு. இது இந்த புத்தகத்துல நான் சொன்ன செய்திகள் குறைவு, இதுல ஏராளமான செய்திகளோட இந்த புத்தகம் இருக்கு. இந்த புத்தகத்தை இதற்காகவே பரிசல் அமைப்பிலிருந்து வரவழைச்சிருக்கோம், வேணுங்கிறவங்க வாங்கிக்கலாம். ஒரு மிகச்சிறந்த புத்தகமாக சமீபத்தில் நான் படித்த வாழ்க்கை வரலாற்று புத்தகமாக பெறுது. எனக்கு இந்த புத்தகத்தை அறிமுகப்படுத்த வாய்ப்பு கொடுத்ததற்கு நம்முடைய வாசகர்களுக்கு நன்றி கூறி முடிக்கிறேன்.